जानकीकान्तस्मरणं जय जय राम राम राजा रामचंद्रमूर्ति की जय. ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 42வது சர்க்கம் பார்க்க போகிறோம். द्विचत्वारिंश सर्गः. श्लोकम् 1. कालधर्मं कथे राम सगरे प्रकृतिजनः राजानां रोचयमासूरम् असुमन्तं सुधार्मिकम्. ராமா, சகரன் ஆயுள் முடிந்து விண்ணுலகம் ஏகியதும் நகர மக்கள் ஒருமனதாக அறநெறியில் நிற்பவனான அம்சுமானை அரசனாக்கினார்கள். ஸ்லோகம் 2. स राजासु महानासीद् अंशुमान् रघुनन्दन तस्य पुत्रो महानासीद् दिलीप इति विश्रुतः. அம்சுமான் மிகச்சிறந்த மன்னனாக விளங்கினான். அவனுடைய மைந்தன் திலீபன் புகழ்மிக்கவனாக இருந்தான். ஸ்லோகம் 3. தஸ்மின் ராஜ்யம் சமாவேஷ திலீபே ரகுநந்தன ஹிமவச்சிகரே புண்ணியே தபஸ்தேபே சுதாருணம். திலீபனிடம் அரசாட்சியை ஒப்படைத்துவிட்டு இமயமலையின் ஒரு சிகரத்தில் கடுமையாக தவத்தை மேற்கொண்டான் அம்சுமான். ஸ்லோகம் 4. द्वात्रिंशत्सहस्राणि वर्षाणि सुमहायशः तपोवनं गतो राजा स्वर्गं लेभे महायशः. 32,000 ஆண்டுகள் தபோவனத்தில் இருந்து கீர்த்தி பெற்ற மன்னன் ஸ்வர்க்கத்தை அடைந்தான். ஸ்லோகம் 5. திலீபஸ்து மகாதேஜாக ஸ்ருத்வா பைதாமகம் வதம் துக்கோபஹதயா புத்யா நிச்சயம் நாத்ய கச்சத. மகாவீரனான திலீபன் பாட்டனார்கள் வதம் செய்யப்பட்டதை கேட்டு மனம் மிக வருந்தி பற்பல ஆலோசனைகள் செய்தும் கங்கையை கொண்டு வருவதற்கான எந்த முடிவையும் எடுக்க முடியவில்லை. ஸ்லோகம் 6. கதம் கங்காவதரணம் கதம் தேஷாம் ஜலக்ரியாம் தாரயேயம் கதம் சைதான் இதி சிந்தாபரோ பவது. நான் எவ்வாறு கங்கையை கீழே இறக்கி வர செய்வேன், எவ்வாறு என் முன்னோர்களுக்கு நீர்க்கடன் செலுத்தி முடிக்கப் போகிறேன், அவர்களை எவ்வாறு கரையேற்றப் போகிறேன் என்று கவலையில் மூழ்கினான். ஸ்லோகம் 7. தஸ்ய சிந்தயதோ நித்யம் தர்மேன விதிதாத்மனः புத்ரோ பகீரதோ நாம ஜன்யே பரம தார்மிகः. இவ்வாறு என் மூதாதையர்களை கரையேற்றுவது என் கடமையாயிற்றே என்ற அறிவு உணர்வுடனும் தெளிவான சிந்தனையுடனும் இருந்த திலீபனுக்கு தர்மமூர்த்தியான பகீரதன் என்ற பெயருடைய புத்திரன் பிறந்தான். ஸ்லோகம் 8. திலீபஸ்து மகாதேஜா யஞே பகுபிரிஷ்டவான் 30 வருஷசஹஸ்ராணி ராஜா ராஜ்யமகாரயதோ. மகா தேஜஸ்வியான திலீபன் பலவிதமான அநேக யாகங்களை செய்தான். 30,000 ஆண்டுகள் அரசாட்சி செய்தான். ஸ்லோகம் 9. அகத்வா நிச்சயம் ராஜா தேஷாமோத்தரணம் பிரதி வியாதினா நரசார்தூல காலதர்மம் உபேயிவான். மூதாதையர்களை கரையேற்றும் விஷயத்தில் எந்த முடிவுக்கும் வராமலே நோயினால் பீடிக்கப்பட்டு மரணம் அடைந்தான் திலீபன். ஸ்லோகம் 10. இந்திரலோகம் கதோ ராஜா ஸ்வார்ஜிதேனைவ கர்மணா ராஜே பகீரதம் புத்ரம் அபிஷேக்ய நரர்ஷபம். தான் செய்த புண்ணிய கர்மாக்களின் பயனாக இந்திரலோகத்தை அடைந்து இன்புற்றிருந்தான். அரசர்களுள் காலை போன்றவனான பகீரதன் மன்னனாக முடிசூட்டப்பட்டான். ஸ்லோகம் 11, 12. பகீரதஸ்து ராஜர்ஷிர் தார்மிகோ ரகுநந்தன அனபத்யோ மகாதேஜா பிரஜா காம சச்சா பிரஜாஹ
मन्त्रिष्वाधाय तद्राज्यं गङ्गावतरणे रतः स तपो दीर्घमादिष्टत् கோகர்ண ரகுநந்தன. ரகுநந்தனா, பகீரதன் ராஜரிஷி போன்றிருந்தான். தர்மம் தவறாதவனாக இருந்தான். ஆனால் மகப்பேறு இல்லை. மகன் வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதனால் நாட்டையும் மக்களையும் அமைச்சர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கங்கையை கொண்டு வருவதில் மிகவும் தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டு கோகர்ணம் என்ற புண்ணிய தலத்தில் நீண்ட காலம் தவத்தில் மூழ்கினான். ஸ்லோகம் 13-14. ஊர்த்வபாஹு பஞ்சதபா மாசாஹாரோ ஜிதேந்திரியः தஸ்ய வர்ஷ சகஸ்ராணி घोरे तपसि तिष्ठतः அதிதானி மகாபாஹோ தஸ்ய ராம்யோ மகாத்மனः சுப்ரீதோ பகவான் பிரம்மா பிரஜானாம் பதிரீஸ்வரः. கைகளை மேலே தூக்கி கொண்டு பஞ்சாக்னி மத்தியில் நின்றான். புலன்களை வென்று மாதம் ஒருவேளை மட்டும் உணவு கொண்டான். மகாத்மாவான மன்னன் இவ்விதம் 1000 ஆண்டுகள் கடுமையான தவம் செய்தான். மக்களின் தலைவரும் வல்லமை பொருந்தியவருமான பகவான் பிரம்மா பகீரதனின் நெடிய தவத்தினால் திருப்தியடைந்தார். ஸ்லோகம் 15. ததசுரகணே சார்தம் உபாகம்ய பிதாமகः பகீரதம் மகாத்மானம் தப்யமான மத அப்ரவீதோ. உடனே பிரம்மா தேவர்களோடு வந்து தவம் செய்து கொண்டிருந்த மகா தபஸ்வியான பகீரதனிடம் பின்வருமாறு கூறினார். ஸ்லோகம் 16. பகீரத மகாபாக பிரீதஸ்தேகம் ஜனேஸ்வர தபசா ச சுதப்தேன வரம் வரய சுவ்ரத. பகீரதனே, பாக்கியசாலியே, மன்னனே, மிக மேன்மையாக அனுஷ்டிக்கப்பட்ட உன் தவத்தினால் நான் திருப்தி அடைந்தேன். வேண்டிய வரத்தை கேள். ஸ்லோகம் 17. தமுவாச்ச மகா தேஜாஹ சர்வலோக பிதாமகம் பகீரதோ மகாபாக கிருதாஞ்சலி நிருபஸ்திதः. எல்லா உலகங்களுக்கும் பிதாமகரான அவரை பார்த்ததும் பேராற்றல் பொருந்திய பகீரதன் கைகளை கூப்பிக்கொண்டு எழுந்து நின்று சொன்னான். ஸ்லோகம் 18. யதிமே பகவான் பிரீத்தோ யத்யஸ்தி தபஸப்பலம் சகரஸ்யாத்மஜா சர்வே மத்தசலிலமாப்னுயகோ. பகவானே, தாங்கள் என்னிடம் மகிழ்வுடன் இருப்பீர்களே ஆனால் என்னுடைய நீண்ட கால தவத்திற்குரிய பலன் கிடைப்பதானால் சகரனுடைய மைந்தர்கள் அனைவரும் என் கையால் நீர் பெறுவார்களாக. ஸ்லோகம் 19. கங்காயா சலிலக்லின்னே பஷ்மன்யேஷாம் மகாத்மனாம் ஸ்வர்கம் கச்சேயுரத்யந்தம் சர்வே மே பிரபிதாமகாஹ. மகாத்மாக்களான என்னுடைய எந்த கொள்ளுப்பாட்டனார்கள் சாம்பல் குவியலாக இருக்கிறார்களோ அவர்கள் கங்கையின் நீரினால் நனைக்கப்பட்டு அழிவில்லாத ஸ்வர்கலோகத்தை சென்றடைய வேண்டும். ஸ்லோகம் 20. தேயாச்ச சந்ததிர்தேவ நாவசீதேத் குலம் ஜனக இக்ஷ்வாகூணாம் குலே தேவ ஏஷமேஸ்து வரப்பரக. தேவனே, எனக்கு சந்ததியை கொடுக்க வேண்டும். எங்களுடைய இக்ஷ்வாகு பரம்பரை என்னுடன் முடிந்துவிடக்கூடாது. இதுவே நான் கோரும் மேலான வரம். ஸ்லோகம் 21. உக்தவாக்கியம் து ராஜானம் சர்வலோக பிதாமகः பிரத்யுவாச்ச சுபாம் வாணிம் மதுரா மதுராக்ஷராம். அனைத்துலக பிதாமகரான பிரம்மா அரசன் சொன்னதை கேட்டு மங்களமான சொற்களை இனிய குரலில் கூறினார். ஸ்லோகம் 22. மனோரதோ மகாநேஷ பகீரத மகாரதः ஏவம் பவது பத்ரம் தே இக்ஷ்வாகு குலமவ்யயம்.
பகீரதனே, மகாரதனே, உன்னுடைய மிக உயர்ந்த விருப்பம் அப்படியே ஆகுக. இக்ஷ்வாகு குலம் அழிவில்லாமல் விளங்கும். வாழ்க நீ. ஸ்லோகம் 23. இயம் ஹைமவதி கங்கா ஜேஷ்டா ஹிமவத சுதா தாம் வை தாரயிதும் சக்தோ ஹரஸ்தத்ர நியுஜ்யதாம். இமவானுடைய மூத்த புதல்வியான கங்கை நதி இறங்கி வரும் மகத்தான வேகத்தை பரமசிவனால் மட்டும்தான் தாங்கிக் கொள்ள முடியும். அதனால் முதலில் சங்கரனின் அருளை பெறுவாயாக. ஸ்லோகம் 24. கங்காயா பதனம் ராஜன் பிருத்திவீன சகிஷ்யதி தாம் வை தாரயிதும் வீர நான்யம் பஷ்யாமி சூலினக. மன்னனே, கங்கையின் வேகமான வீழ்ச்சியை பூமி தேவியால் தாங்கிக் கொள்ள முடியாது. கங்கையை தாங்கக்கூடிய பேராற்றல் சூலதாரியான பரமசிவனை தவிர வேறு எவரிடமும் இல்லை. ஸ்லோகம் 25. தமேவ முக்த்வா ராஜானம் கங்காம் சாபாஷ்ய லோகக்ருத் ஜகாம த்ரிதிவம் தேவ சகதேவை மருத்கணைஹி. அரசனிடம் இவ்வாறு கூறிவிட்டு கங்கையிடமும் பகீரதனுக்கு உதவி செய்யும்படி பரிந்துரை செய்துவிட்டு மருத்கணங்களோடு விண்ணுலகம் சென்றார் பிரம்மதேவன். இவ்வாறாக பாலகாண்டத்தின் 42வது சர்க்கம் பகீரதன் வரம் பெற்றதுடன் நிறைவடைகிறது. ஸ்ரீ ஹரியே நமக. ஜானகி காந்தஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா. ராஜா ராமச்சந்திரமூர்த்தி கி ஜெய்.